அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளதால் 210 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என வி ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட சிலைமான், கே நகர், புளியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தனது முதல் நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வி ராஜன் செல்லப்பாவிற்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் ஏராளமான பெண்கள் கைகளில் விளக்கு ஏந்தி வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என தெரிவித்தார். அம்மா கொண்டு வந்த திட்டங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சத்துணவு திட்டம், அதிபதி அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் பிரச்சாரம் இன்றைக்கு சிலைமான் பயிர்ந்து தொடங்கி தொடர்ந்து புளியங்குளம், விரகனூர் பகுதிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு அபரிதமாக எங்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அறிஞர் எடப்பாடியார் முதலமைச்சராகிற வாய்ப்பும் இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற வாய்ப்பும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த பகுதி தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, தாய்மார்களும் சரி, அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி பெண்கள் பாதுகாப்புக்காக, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்காக எடப்பாடியார் தலைமையில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வருவதற்கு மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிமுக அறிஞர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 210 இடங்களுக்கு குறையாமல் அதிமுக கூட்டணியினர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகிய மகிழ்ச்சியோடு அந்த பணியை, தேர்தல் பிரச்சார பணியை முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.